வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. தமிழ்நாட்டோட நிதிநிலை அறிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமர்ப்பிச்சிருக்காங்க. இல்லை அறிக்கை வெள்ளை அறிக்கை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சமர்ப்பிச்சதில் நம்ம எல்லாரும் மேலேயும் கடன் வந்து நிறைய விழுந்திருக்கு. அதை குறித்து தான் பாரியார்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கிறோம். வணக்கம். சரிங்க. ஏன்னா நிறைய ஸ்லிப் ஆகுது, அதாவது யானைக்கும் அடிசருக்கும் நீங்கள் சொன்னதில் வச்சு தான் சொல்கிறேன். இவ்வளோ ஷோஸ் பண்ணுறோம், அதில் ஒரு ஷோ அவ்வளோதான். ஐ எம் நாட் ப்ரிப்பேர்டு. புரியுதுங்க. ஐ எம் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம். புரியுது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. முறை தானே தப்பு வருது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே கடந்து போகும். 5 years அப்படியே கடந்து போகும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பேசிக்கலி வெள்ளை அறிக்கையை அறிவிச்சிட்டாங்க. தமிழ்நாடுன்னு சொல்ல மாட்டீங்களே. சரி விடுங்க. வெள்ளை அறிக்கை அறிவிச்சிருக்காங்க. பார்த்தோம்னா அது ரொம்ப அப்படியே பிளாங்காக தான் இருக்குது போல். பிளாங்காக இல்லை, நிறைய மைனஸில் இருக்குது. ஸோ இப்போ அதை பற்றி தான் பேச போகிறோம். சரி, ஓகே. இப்போ எனக்கு ஒரு சின்ன டவுட்டுங்க. சொல்லுங்க. இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் ரிச்சாக தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இப்போ கம்ஃபர்டபுளாக உங்களோட லைஃப்பை நீங்கள் வாழ்கிறதுக்கு எவ்வளோ பேசிக்கலி வி ஆர் லைக் ஒரு 4th generation மில்லினியர். ஸோ என்ன கூட கம்பேர் பண்ணிக்காதீங்க உங்களை. இப்போ நீங்களாம் வந்து வாழணும்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபாய் இருந்தால் 1 லட்ச ரூபாய் இருந்தால் போதும். ஆனால் இந்த 1 லட்ச ரூபாயை வச்சு எப்படி கடன் அடைக்க போகிறோம் தான் தெரியல. ஏன் ஏன்னா இப்போ 1,28,000 ரூபா கடன் இருக்குது. ஐயோ, என் மேல இருக்கு, குழந்தை பேர்ல எல்லாம் இருக்கு. பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் தலையில வந்து 1,28,000 ரூபா கடன் இருக்குது. எப்படி கட்ட போறோம் என்னன்னு தெரியல. கொஞ்ச நாளைக்கு குழந்தை பெத்துக்காம இருக்கணும் போல தெரியுது. கடன்காரனா வாழக்கூடாதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழ்நாட்டுல பிறந்தா கடன்காரனா தான் பிறக்கிறானே. பிறக்கும் போதே கடன்காரன், அடே கடன்காரா அப்படின்னு சொல்லி தான் குழந்தைகளை பார்த்து கூப்பிடணும் போல. ஸோ அந்த லெவலுக்கு பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையோட தலையிலையும் 1,28,000 ரூபா கடன் இருக்கு. தமிழ்நாட்டுடைய மொத்த கடன் வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சம் கோடி. போடு. 10 லட்சம் கடன் இருந்தாவே நாக்கத்தள்ளி போகும். கரெக்டா? 10 லட்சம் கோடி. நீங்க எனக்கு 45 minutes டைம் கொடுத்தா கூட எத்தனை ஜீரோன்னு என்னால பட்டன் போட முடியாது. நம்ம ஃப்ரேமுக்குள்ள அந்த ஜீரோலாம் போட்டு முடியுமான்னு தெரியல. ஸோ அவ்வளோ ஜீரோஸ் இருக்குது. நான் எவ்வளோ ஜீரோஸ்லாம் கணக்கெலாம் எங்களுக்கும் தெரியாதுப்பா. 10 லட்சம் கோடி போதுமா? நம்ம வந்து 1 கோடி ரூபா சம்பாதிக்க முடியுமா? இப்போ நம்மளால 1 கோடி ரூபா, சரி 10 லட்ச ரூபாய் இப்போ டக்குன்னு சம்பாதிக்க முடியுமா? முடியாது. நம்மளால 10 லட்ச ரூபாய் உடனே சம்பாதிக்க முடியாது. கோடி ரூபாயும் ஒரு முறை சம்பாதிக்க முடியாது. இந்த 10 லட்சம் கோடிங்கிறத நம்மளோட இமேஜினேஷன் ப்ராசஸுக்குள்ளே வச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கடன். இந்த கடனை வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வச்சிருக்கு. இப்போ இதுக்கு வந்து டிவிகே அரசு பொறுப்பா அப்படின்னா இல்லை. டிவிகே அரசு வந்து அதையும் பேசுவோம். பட் இப்போதைக்கு இப்போ வந்து இது டிஎம்கே மேலே தான் முழு கல்லடியும் இப்போ விழுந்துக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த 65 ஆண்டு தமிழ்நாடு நிறைய கடன்கள் வாங்கியிருக்காங்க, நிறைய நிதி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, போயிருக்காங்க. அத்தனை பேரும் வாங்கின கடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன அதிமுக ஆட்சி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் கோடி. அதாவது 2021 வரைக்கும். ஆமாம், 5 லட்சம் கோடி வரைக்கும் வாங்கியிருக்காங்க. இந்த 5 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு ஆட்சியை டிஎம்கே கையில் ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க. இத்தனை வருஷம் இவங்க 5 லட்சம் கோடி வாங்கியிருக்காங்க. இவங்களுக்கு நம்ம ஈக்குவல் ஸ்டேட்டஸில் கடன் வாங்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி இவங்க என்ன நினைச்சாங்களோ என்னமோ தெரியல. எக்ஸ்ட்ரா ஒரு 5 லட்சம் கோடியை 5 வருஷத்துல வாங்கியிருக்காங்க. 10 வருஷம் ஒரு கணக்குனா ஒரு வருஷத்துக்கு 1,00,000 கோடி. யோசிச்சு பாருங்க, ஒரு வருஷத்துக்கு 1,00,000 கோடி கடன் வாங்கியிருக்கீங்களே, அந்த 1,00,000 கோடி எங்கப்பா எப்படிப்பா செலவு பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? அது நம்ம அண்ணாமலையா அருணாச்சலம், அது என்ன படம்? அது அருணாச்சலம். அதுல எத்தனை கோடி செலவு பண்ணுவாரு? அதுல பாத்தீங்கன்னா 30 கோடி எங்க செலவு பண்ணோம். அது செலவு பண்ணா வந்து பாத்தீங்கன்னா நிறைய கோடி கிடைக்கும். அப்பாவோட 1000 கோடி 1,500 கோடி சொல்லுவாங்க. அந்த கப்படம் இப்போவும் அந்த படம் அது புரியுது எனக்கு. அந்த படத்தெல்லாம் நாங்க பார்க்கும்போதே ரொம்ப ரிச்சா ஃபீல் பண்ணுவோம். அப்பா இவ்வளவு பணத்தை எப்படி செலவு பண்றாருப்பா, ஐயோ ஸ்டார் ஹோட்டலே வாடகைக்கு எடுத்து, இன்னும் இத்தனை ட்ரெஸ் எல்லாம் வாடகைக்கு எடுத்து, அப்பா அப்படின்லாம் நமக்கு ஃபீல் ஆகுமா இல்லை? இப்ப பார்த்தா அந்த பிரம்மாண்டம் இருக்கும். அதெல்லாம் 30 கோடி, ஜஸ்ட் 30 கோடி. சரி, ஓகே. நீங்க பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர் ஆடியோ கொரணும் 30,000 கோடி. அவர் 30,000 கோடின்னு சொன்னப்ப நம்மலாம் வந்து 30,000 கோடியா அப்படின்னும். இப்ப வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி வந்து தமிழக அரசு கடனா வாங்கியிருக்கு. இந்த 1 லட்சம் கோடியை எப்படி புரியலையே. சரி, இன்னும் நம்ம மக்களுக்கு, எளிய மக்களுக்கு புரியுற மாதிரி, டிஎம்கே நிறைய செஞ்சுதா? மாசம் எவ்வளவு கொடுத்துச்சு? பெண்களுக்கெல்லாம் 1000 ரூபா கொடுத்தாங்க. என்ன சும்மாவா அந்த கவர்மெண்ட் அப்படின்லாம் பேச தோணுது இல்ல? சரி, கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்களேன். 1,28,000 ரூபா எப்படி வருதுன்னு பாருங்க. ஏன்னா உங்க ஒவ்வொருத்தங்க தலையிலையும் 1,28,000 ரூபா கடன் இருக்குது. இப்போ இந்த 1,28,000 ரூபா கடன் உங்க தலையில இருக்கு. இந்த 1,28,000 ரூபாய்க்கு
இந்த கவர்மெண்ட் செஞ்சுதா இந்த 5 வருஷத்துல? உங்களுக்கு பயன் ஏதாவது கொடுத்துருக்கா? 1,28,000 ஆப்பிள் ஃபோன் கூட வாங்கிடலாம். இல்லை அது வந்து வாங்க முடியாதா? வாங்க முடியாதுங்க. அது 2 லட்சத்துக்கு போல 2TB 17 Pro Max. அதெல்லாம் இனிமேல் பெண்கள் மட்டும்தான் வாங்க முடியும். அதுவும் வந்து இந்த ட்விட்டரில் சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸ்ல இன்ஸ்டால இருக்கக்கூடிய பெண்கள்னால தான் அதெல்லாம் வாங்க முடியும். நம்மளை மாதிரியான மனிதர்களால் அதெல்லாம் வாங்கவே முடியாதுங்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அவங்க விலை ஏற்றிட்டே போயிட்டு இருக்காங்க. அந்த கடிச்சு போட்டோமா ஆப்பிள் இது பண்றாங்க. இதெல்லாம் வாங்குற மாதிரி வச்சாதானே எல்லாம் வாங்குவாங்க. இல்ல இது பிரஸ்டீஜுக்குன்னே இவங்க தான் வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு அது அப்படியே ஷோரூம்ல அதெல்லாம் வந்து நீங்க உடம்ப கட்டுறவங்க வாங்குறது இல்லைங்க. நான் போய் ஆசைப்பட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் ஷோரூம்ல. சும்மா நம்மளுக்கு என்ன காசா இருக்கு, சும்மா விண்டோ ஷாப்பிங் பண்ணிக்கலாம் சொல்லாதீங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கமான் சார் வாங்க பார்த்துக்கலாம், ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி இப்படின்னாங்க. என்ன வேலை பண்றீங்க? மீடியாவில் இருக்கவங்களுக்குலாம் கொடுங்க. டேய் நான் கேட்டேன், நான் பாட்டு வந்து அந்த போட்டோ எப்படி எடுக்குதுன்னு பார்த்துட்டு கிங்கின்னு அலாரம் அடிச்சு அதுன்னு கேட்டுருப்பாங்க. ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க பாடி. சரி விடுங்க, அது விடுங்க. நீங்க சேர்த்து வச்சு வாங்குங்க, என்ன பண்றது? இல்லைன்னா கடன் சரி விடுங்க. ஏன்னா இது ஆல்ரெடி 1,28,000 கடன் இருக்கு. இப்போ இதுல வேற நீங்க எக்ஸ்ட்ரா கடன் வாங்கினீங்க 3,80,000 கட்ட முடியாம போயிடும், ரொம்ப பெரிய தலைவலியா போயிடும். ஸோ அதை தூக்கி ஓரம் வச்சிருவோம். இப்போதைக்கு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆப்பிள் ஐபோன் கொடுக்குறேன்னு சொல்லி எலெக்ஷனை சந்திச்சிருந்தா கூட இந்த கடனை நம்ம எப்படி கடன் வாங்கியிருப்பாங்கன்னு நானும் யோசிச்சு பார்க்குறேன். அப்படி என்னடா பண்ணிட்டீங்க தமிழ்நாட்டுக்கு? 10 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சு உட்காந்துருக்கீங்க. 10 லட்சம் கோடிக்கு நீங்க என்னடா பண்ணிருக்கீங்க தமிழ்நாட்டுக்கு? அப்ப இந்த காசை தமிழ்நாட்டில் மட்டும் நம்ம பாக்குறது தப்புன்னு மட்டும் புரியுதா? அப்ப இந்த காசெல்லாம் வேற எங்கேயோ போய் சொருகி இருக்குங்கிறது புரியுதா? எவன் கிட்ட போய் சொருகுச்சுன்னு தான் தெரியல நமக்கு. கருணாநிதி பார்த்துருக்கேன், உதயநிதி பார்த்துருக்கேன், இன்பநிதி பார்த்துருக்கேன், திருநிதி கூட பார்த்துருக்கேன். பட் இந்த நிதிலாம் எங்க போச்சுன்னு வரைக்கும் என்னால கண்டிப்பா ட்ராக் பண்ண முடியல. தொலை இந்த நிதிகள்கிட்ட கூப்பிட்டு கேட்டோம்னா வேணா இந்த நிதிகள் எங்க போச்சுன்னு தெரியலாம். நமக்கு எப்படி தெரியும்? வேற யாராவது ஆடியோ ரெக்கார்டிங்ல 10 லட்சம் கோடி பத்தி ஏதாவது பேசியிருக்காங்களா, ஏதாவது கசியுமான்னு வெயிட் பண்ணுவோம். இன்னும் கசியருக்கும் வாய்ப்பு இல்லை, எல்லாம் அவங்களாம் பதுங்கிட்டாங்க. இல்லை பிரதர், அவங்க வந்து சொன்னது செகண்ட் இயர் ஆஃப் ஆட்சியிலன்னு நினைக்கிறேன். அந்த சவுக்கு சங்கர் அந்த ஆடியோ வந்து வெளியிட்டு இருந்தாரு ஒரு காங்கிரஸ். அப்பவே 30,000 கோடினா ஆட்சி முடிகிறப்போ நீங்க யோசிச்சு. அதான் ஒண்ணுமே புரியல. அப்ப 5 லட்சம் கோடியை கடன் வாங்கிட்டு அழகா, அதாவது நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய நல்லா புரிஞ்சுக்கோங்க. 60 வருஷத்துக்கு ஆட்சி பண்றாங்க. 60 வருஷமா முக்கி கடன் வாங்கி 5 லட்சம் கோடி. இவங்க 5 வருஷத்துல 5 லட்சம் கோடிங்க. ஒரு டேர்ம்ல 5 லட்சம் கோடியை கடன் வாங்கிட்டு தமிழ்நாடு வளர்ந்துருச்சு. எவ்வளவு வளர்ந்துருக்குன்னா பாத்துங்க, நாங்க தான் 10% வளர்ந்துருக்கிறோம். பிறகு மித்த மாநிலங்களை 8, 7ன்னு காட்டியிருக்கு. அவங்க எல்லாம் கடன் கம்மியா வாங்கியிருக்காங்க. நீ கடனை வாங்கிவிட்டு வளர்ந்துட்டேன்னா இது இப்ப ஊர்ல ஒரு பையன் இருப்பேன். அவன் என்ன பண்ணுவான்னா கடன் வாங்கி செலவு பண்ணிட்டு இருப்பான். ஆனா பாக்குறதுக்கு அப்படியே பந்தாவா இருப்பான். ஆனா அவனை பார்த்தா கடன்காரங்க எல்லாம் நாளைக்கு வந்து கதவை தட்டும் போது அவனோட நிலைமை என்ன? மஞ்ச பத்திரிகை. உங்களுக்கு எல்லாம் சந்தேகம் இருக்கா? சில ஆப்லாம் இருக்கு, கடன் வாங்குங்க, உங்களுடைய லிமிட் 15,000, உங்களுடைய லிமிட் 20,000 சொல்லி கடன் கொடுப்பான். அதுல அந்த 20,000 வாங்கிருங்க. ஃபோன் நம்பர் கான்டாக்ட்லாம் வாங்கிக்குவான். அந்த கடனை மட்டும் கொடுக்காம இருங்களேன். அடுத்தவன் என்ன பண்ணுவான்? எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளோ அசிங்கப்படுத்துவான். வீட்டில் இருக்க எல்லாரும் ஃபோனுக்கும் கால் பண்ணுவான். அந்த கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்க எல்லாரும் காலுக்கும் பண்ணி இவன் திருட்டு பையன், இந்த திருட்டு பையன் என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்பாங்க. இல்லை அவர் என் தம்பி. திருட்டு பையனோட அண்ணா நீயுமாங்க. இந்த மாதிரிலாம் பேசுவாங்க. இப்போ எப்படியாவது வந்து அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி வசூல் பண்ணணும்னு பார்ப்பாங்க. இது வந்து ஒரு மனுஷனுக்கு நடக்கும். இப்போ ஒரு ஸ்டேட் இப்படி கடன் வாங்கிட்டு இருக்கு அப்படின்னா, இப்போ 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. கடன் கொடுத்தவன் சும்மா இருப்பானா? கொடுத்தவெல்லாம் பெரிய பெரிய முதலாளிகள், பெரிய பெரிய பேங்க்கு, வெளிநாடுகள், இதுதான் சரியா? இவன் சும்மா இருப்பானா? வட்டியை போடுவான். வட்டியை நம்ம கட்டிக்கிட்டு இருக்கிறோம். அந்த வட்டி கட்டுறதை விட அவன் கணக்கு பண்ணி பார்த்தா என்ன சொல்றாங்கன்னா, 100 ரூபா இப்ப தமிழ்நாடு ஒரு நாளைக்கு ஃபார் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், 100 ரூபா சம்பாதிக்கிறது தமிழ்நாடு அப்படின்னா, அதுல வெறும் 11 ரூபா தான் தமிழ்நாட்டுக்கு நிதி, வளர்ச்சி நிதி நிக்குது. மிச்சது எல்லாமே இந்த வட்டி கட்டுறது எல்லாத்துலயும் போயிருது. இப்ப இந்த 11 ரூபாயை வச்சுதான் தமிழ்நாடு என்னென்ன பண்ணும் தெரியுமா? தமிழ்நாடோட டெவலப்மெண்ட் பிளானு, ரோடை சரி பண்றது, பைப்பை சரி பண்றது, சம்பளம் கொடுக்கறது எல்லாம் இந்த 11 ரூபாயில பண்ணணும். முடியுமா? கடன் வாங்க எப்படிங்க முடியும்? இப்படிதாங்க கடன் வாங்கிட்டு இருக்காங்க. கடன் வாங்கி தாங்க பொழப்பு நடத்துறாங்க. கடனை வாங்கி தான் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப ஏடிஎம்கே ஆட்சி நம்ம எடுத்துக்கோம். இப்போ ஏடிஎம்கே ஆட்சியிலேயும் தான் கடன் வாங்கினாங்க. அதுவும் கொஞ்சம் அதிகமாக தான் வாங்கினாங்க. அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா அந்த காலகட்டத்தில் நமக்கு கொரோனா லாக்டவுன் வந்துச்சு. கொரோனா லாக்டவுன்ல வந்தே அதுல ஏதோ ஓரளவுக்கு சமாளிச்சு போய் கொஞ்சம் கொஞ்சம் அடி வாங்கி ஏதோ இது பண்ணி இது நின்றுச்சு. இவங்களுக்கு எந்த லாக்டவுனும் வரல. இந்த 5 வருஷத்துல எந்த பெரிய பிரச்சனையும் வரல, மேஜர் த்ரெட்டும் வரல.
அங்கதான் ஈரான் ஈராக் போர், யுக்ரைன் ரஷ்யா போர் அதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அதனால பெரிய பாதிப்பு ஒன்றும் தமிழ்நாட்டுக்கு இன்னும் சொல்ல முடியாது. இப்பதான் ஈரான் உள்ள வந்து இந்த பிரச்சனையில தான் கொஞ்சம் பெட்ரோல் இந்த இஷ்யூலாம் வருது ஒழிய, அதுக்கு முன்னாடி பெருசா என்ன பிரச்சனை இருந்துச்சு? இது காதலிக்க நேரம் படம் தவிர்த்து வேற எந்த பிரச்சனையும் வரல. இவங்களே படமா இவங்களே ஜாலியா படம் தானே எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இட்லி கடை, பராசக்தின்னு வரிசைக்கா படங்கள்லாம் வந்துட்டு ஜாலியா எல்லாம் பார்த்துட்டு நல்லா குதூகலமா தான் இருந்தாங்க. அப்படியே ஸ்டாலின் அவர் போகும்போது கும்மி ஆட்டம் போடுறது இதெல்லாம் நடந்துச்சா இல்லையா? அப்படியே ஜாலியாக தானே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தா 5 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்காங்க. இனி ஓப்பனாக சொல்கிறேன், எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் ஒன்றும் கொடுக்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க என்ன சொல்றீங்க? கடன் அடைக்க முடியாதுங்க. இந்த இவ்வளவு கடனை எப்படி நீங்க அடைப்பீங்க சொல்லுங்க? ஏதாவது எப்படி அடைக்கிறது விடுங்க, செய்ய வேண்டியதை செய்ய முடியுமான்னு கேட்குறேன். மெஷினரியை ப்ராப்பராக ரன் பண்ண முடியுமா? கடனை வச்சுட்டு பண்ண முடியாது. வேலைவாய்ப்புக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு சம்பளத்தை உயர்த்தலாம்னு பார்த்தா முடியுமா? இருக்கிற சம்பளத்தை கரெக்டாக நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வேக்கன்சிஸ் இருக்குது. இப்போ கூட மின்சார தட்டுப்பாடு பிரச்சனை இருக்கும்போது ஒரு அறிக்கை வந்து மினிஸ்டர் கொடுத்துருந்தாப்புல. நிறைய பேர் எடுக்க போகிறோம், எனர்ஜி மினிஸ்டர் வந்து கொடுத்துருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாருன்னா, நிறைய பேர் வேலைக்கு எடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்காரு. எத்தனை பேர் வேலையில் இருக்காங்கன்னா பாதி பேர் கூட, அதாவது 1,40,000 பேரோ என்னமோ வந்துட்டு பணி நியமனம் இருக்கான். அதில் வந்து 70,000 என்னமோ தான் ஒர்க்கிங்கில் இருக்காங்க, வேலை வாய்ப்பு பெற்று இருக்காங்க. மற்ற அத்தனையுமே அது பாதிக்கு பாதி வந்து வேலை தேவை இருக்கு, ஆனால் ஆள் இல்லை, வேலைக்கு எடுக்கல. ஏன் வேலைக்கு எடுக்கல? இப்போ புரியுதா? 70,000 வேகன்சிஸ் வந்து சும்மா கிடக்கு, கொடுக்க முடியாது. ஒரு டிபார்ட்மெண்ட்ல, எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்ல அவ்வளோ கிடக்கு சும்மா வேலை வாய்ப்பு. ஆனால் காசு எப்படி கொடுப்பீங்க? சம்பளம் எப்படி கொடுப்பீங்க? கட்டுப்படி ஆகாது. அப்போ இத்தனை பேர் செய்ய வேண்டிய வேலையை அத்தனை பேர் செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ தமிழ்நாட்டோட நிலைமை என்னவாகும்? இப்போ மின்சார தட்டுப்பாடு வந்துட்டு இருக்கு எல்லாருக்கும், உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு அந்த சூரிய பிரச்சனை ஒன்று இருக்கு. சூரிய பிரச்சனைங்கிறது ஆனால் வெயில் அதிகமாக இருக்கு. ஸோ இதனால வந்து உற்பத்தி திறனும் பெரிய அளவு குறைஞ்சிருக்கு. இப்போ அடுத்து சோலார் பேனல்ஸ் இவங்கள்கிட்ட இருந்தெல்லாம் வாங்குவாங்க. இப்போ அந்த எனர்ஜி அது ஆக்சுவலாக அதுதான் நடக்க போகுது, அதான் தெரியுது நமக்கு. அதனால தான் இந்த மின்சார வெட்டுலாம் நடக்குது. ஒரு சில அதானி மாதிரியான ரெஸ்கியூவர்ஸ் வந்து இப்போ இதை காப்பாற்றுவாங்க. நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி இது நகருது. கரண்ட் கட்டு உங்களுக்கு கம்மியாக வராமல் சடனாக வந்துச்சுன்னா நல்லா தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அதாவது எப்படி நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்லிடுறேன். கரண்ட் கட் ஆகுது அப்படின்னா பற்றாக்குறை வரும்போது இப்போ ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் வரலாம் முதல்ல, அது ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஷெட்யூல் போட்டு டெய்லி இருக்கும். அப்படி அந்த 1/2 மணி நேரத்துக்கு இருக்க முடியல அப்படின்னா அடுத்த அந்த பவர் கட்ஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகும்னா 1 மணி நேரம் ஆகும், அப்புறம் 2 மணி நேரம் ஆகும். இதுக்கெல்லாம் வந்து ஒரு 5 வருஷம் ஆயிரும். ஏன்னா அவ்வளோ யூஸ் பண்ணிட மாட்டாங்க. இப்போ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா மின்சார தட்டுப்பாடு கொஞ்சம் இயற்கையாக வருது. இப்போ மின்சார தட்டுப்பாடும் போது ஆல்ரெடி நம்ம கவர்மெண்ட், அதாவது கம்பெனிஸ்க்கு நிறையாத்துக்கு வந்துட்டு மின்சார தேவைகள் அதிகமாக இருக்குனால அதுக்கு அவங்க டைவர்ட் பண்ணுறாங்க. ஸோ மக்களுக்கு கொஞ்சம் தட்டுப்பாடு அதிகரிக்குது. இப்போ தட்டுப்பாடு அதிகரிக்க இவங்க என்ன பண்ணுறாங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா அந்த தட்டுப்பாட்டை காட்டுறாங்க. காரணம் என்னன்னா, இந்த தட்டுப்பாட்டை அதிகமாக காட்டினா மட்டும்தான் அதானிகளுடைய ஆல்ரெடி மின்சார உற்பத்தி நிலையங்கள்கிட்ட மின்சாரம் உற்பத்தி பண்ணுறாங்க. அந்த மின்சாரத்துக்கு நம்ம வாங்குற காசுன்னு ஒன்று இருக்கும்ல, அதை இப்போ அவர் உயர்த்துவார். இப்போ அதை உயர்த்தி வாங்கும்போது நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம், யார் காசு அப்படின்னு கேட்போம். எங்களோட காசை வந்து இப்படி கரியாக்குறீங்களே மின்சாரம் வாங்குறோங்கிற பேர்லன்னு. ஆனால் இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ்ல பண்ணா வேற வழி இல்லப்பா, சரி எனக்கு நைட்டு தூங்கணும்பா அப்படின்னு சொல்லுவோம்ல. கரண்ட் வந்தா போதும், நாடு நாசமா போனாலும் பரவாயில்ல, நான் தூங்கணும். தனியார் முதலாளி பாக்கெட்டுக்கு காசு எவ்வளோ போனாலும் எக்ஸ்ட்ரா போனாலும் தப்பு இல்லைன்னு நமக்கு ஃபீல் ஆகுமா? சரி, அவங்க கேட்குற டிமாண்ட் பண்ணுற காசை கொடுத்துட்டு கரண்ட் வரவங்க தானே சொல்லுவோம். இதுதான் நடக்குது. ஸோ இப்போ அவங்க கேட்குற காசு, இப்போ அதானி மாதிரியான நிறுவனங்கள் கேட்கக்கூடிய காசை கொடுத்துட்டு அதை வந்து வாங்கணும். அப்போ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு தட்டுப்பாடு இருக்குது, அதனால வேற வழி இல்லாமல் கொஞ்சம் அதிக காசுக்கு நாங்கள் வாங்குறோம்னு சொல்லுவாங்க. இதில் என்னங்க பிரச்சனை? இதில் என்னங்க அது அந்த தனியார் முதலாளி வந்து இப்படி வந்து சொல்கிறாப்புல அப்படின்னு சொன்னால் அதை அப்படி மட்டும் பார்க்கக்கூடாது. ஏன்னா தனிப்பட்ட தனியார் முதலாளி ஏற்றுறாருன்னா அதில் ஏதாவது கட்சிகளுக்கு கமிஷன் போதானோ நம்ம யோசிக்கணும். ஸோ இதில் ஊழல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வரும். இருக்குன்னு நாங்கள் சொல்லலை, வரும். ஏன்னா இது ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்ட இவ்வளோ ரேட்ல, ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரியான ஊழல் வந்து இதே தமிழக அரசுல நடந்தும் செஞ்சிருக்கு. போன ஆட்சியில செஞ்சிருக்கு, அதுக்கு முந்தின ஆட்சியிலும் செஞ்சிருக்கு. ஆற்காடு வீராசாமி டைம்ல இருந்தே நடந்துட்டு இருக்கு. இந்த கான்செப்ட் நடக்கும். கரண்ட் கட்டு அதிகமாச்சுனாவே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். இப்போ இந்த ஆட்சியில் என்ன பண்ண போறாங்கிறத நடக்க நம்ம பார்த்துருவோம். நம்ம அடுத்தடுத்து வரும்போது நமக்கு தெரிஞ்சிடும் என்ன ஆக போகுதுன்ட்டு. இல்லைங்க, இப்போ இவங்க தூய சக்தியாக இருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி தனியார் முதலாளிலாம் வந்து பல ஆயிரம் கோடியை காட்டி ஆசை காட்டி தேவையில்லாமல் இந்த தூய சக்தியை வந்து தீய சக்தியாக மாற்ற ட்ரை பண்ணுவாங்கல்ல. ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்பு எப்பவுமே இருக்குங்க.
இப்போ இந்த கவர்மெண்ட் இல்லை, இப்போ டிஎம்கே இருந்தாலும் சரி, ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, இல்லை என்டிகே இருந்தாலும் சரி, வேறு எந்த கட்சி இருந்தாலும் சரி, முதலாளிகளே அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட பிஸ்னஸுக்கு எது பெஸ்ட்டோ அதை தான் அவங்க செய்வாங்க. அப்போ அவங்க என்ன ப்ரப்போசல்ஸ் இப்படி தான் கொடுப்பாங்க. அந்த ப்ரப்போசல் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க, இதில் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு யோசிப்போம்ல, இங்கே தான் கரப்ஷன் ஸ்டார்ட்ஸ். ரைட். தனிப்பட்ட ரீதியாக எங்களுக்கும் எங்கள் கட்சிக்கும் எனக்கும் என்ன பெனிஃபிட்னு ஒரு அதிகாரியோ ஒரு அமைச்சரோ ஒரு முக்கியஸ்தரோ ஒரு கட்சிக்காரரோ முடிவு பண்ணும் பொழுது அந்த இடத்துல கமிஷன் இவ்வளோ உங்களுக்கு வந்துடும், ஆனால் இவ்வளோக்கு நீங்கள் ஒப்பந்தத்துக்கு கையெழுத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. ஸோ அதிக ரேட்டில் மின்சாரத்தை வாங்குவதற்கு யார் தடையாக இருக்கணும்? நம்ம தடையாக இருக்கணும், மக்கள் தடையாக இருக்கணும். கஷ்டமே வந்தாலும் இந்த ரேட்டுக்கு மேலே வாங்கக்கூடாது. அவன் உற்பத்தி பண்ணிலாம் வச்சுக்க முடியாது. மின்சாரத்தை தனியார் நிறுவனங்கள் அப்படியே உற்பத்தி பண்ணிலாம் வச்சுக்க முடியாது. தேக்கி அதெல்லாம் வைக்கிறதுக்கு ஆப்ஷனே கிடையாது இப்போ வரைக்கும், உங்களுக்கு தெரியும். ஸோ உற்பத்தி பண்ணால் கொடுத்து தான் தீரணும். அவன் என்ன ரேட்டுக்கு கொடுக்கணுங்கிறத வைக்க வேண்டிய இடத்துல வச்சு வாங்கணும். அந்த நிலைமைக்கு தள்ளணும். கம்மியான ரேட்டுக்கு குடுறா அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கணும், அடிச்சு புடுங்கணும். அதான் அரசாங்கத்துடைய வேலையாக இருக்கணும். முதலாளிகளிடம், புரியுதுங்களா? பெரும் முதலாளிகள்கிட்ட நீங்க கம்மியான ரேட்டுக்கும் சின்ன சின்ன உற்பத்தியாளர்கள்கிட்ட அதிக ரேட்டுக்கும் வாங்கணும். இதுதான் ஒரு சரியான அரசாங்கம். ஸோ பார்ப்போம் இந்த டிவிகே அரசு எப்படி செய்யுதுங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்ப்போம். தனியார் நிறுவனங்கள்ட்ட இவங்க எவ்வளோ ரூபாய்க்கு கரண்ட்டை கொள்முதல் பண்ண போகிறாங்க. ஏன்னா தட்டுப்பாடு காமிச்சிட்டாங்க, தட்டுப்பாடு வந்துருச்சு, கரண்ட் கட் ஆயிடுச்சு, எல்லாரும் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பரிதாமகள் சேனலில் கூட வீடியோலாம் போட்டிருக்காங்க, பார்த்தேன். ஸோ தட்டுப்பாடு இருக்குது. இப்போ இந்த தட்டுப்பாட்டை எப்படி சரி செய்ய போகிறாங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். பரவாயில்ல. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சட்டையெல்லாம் பண்ணுற அளவுக்கு கரண்ட் பிரச்சனை வந்து எல்லாருமே தள்ளி இருக்கு. இல்லை அவங்க அனைவரும் வீடியோ எடிட் பண்ணலான்னு உட்காந்துருப்பாங்க, டொப்புன்னு கரண்ட் ஆஃப் ஆயிருக்கும், கடுப்பாயிட்டு அவங்க பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரைட். இப்போ இதில் எது கேட்டாலும் அதாவது குழந்தைங்களை வந்து பார்த்து வச்சுப்பாங்கல்ல, காலில் முத்தம் கொடுக்கணுமே தவிர்த்து தப்பு செஞ்சா கூட கண்டிக்கூடாது, வீட்டில் ஓவர் செல்லம் கொடுத்து வைப்பாங்களே, அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. தப்புனா தப்புன்னு சொல்லி அவங்க வன்மை வந்துருச்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா கோச்சிட்டோம். இது வந்து இது பொதுவாகவே இந்த பர்டிகுலர் கவர்மெண்ட்னு சொல்ல, பொதுவாகவே ஹவு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இதுதான். நமக்கு தெரியும், இத்தனை வருஷமாக நம்ம அரசியலை பார்த்துட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரியான தட்டுப்பாடு வந்துச்சுன்னா தட்டுப்பாடுக்கு அடுத்து ஒரு தனியார் முதலாளி முளைச்சு நிற்பான். அவன்கிட்ட கரண்ட் இருக்கும், நாட்டில் எல்லாருக்கும் கரண்ட் தட்டுப்பாடாக இருக்கும். ஆனால் அந்த எனர்ஜியை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ஒரு தனியார் முதலாளிக்கு தட்டுப்பாடு இருக்காது. இப்போ இந்த தனியார் முதலாளிகிட்டேருந்து கம்மியான ரேட்டுக்கு கரண்ட் வாங்கினாங்கன்னா பரவாயில்ல, அதிக ரேட்டுக்கு கரண்ட் வாங்கினாங்கன்னா சந்தேகப்படுங்கள். இவ்வளோதான் விஷயம். இல்லைங்க, இப்போ எனக்கு இந்த வெள்ளை அறிக்கை பற்றி தான் என்னோட கேள்வி. அதையும் வந்துடும். இல்லை, அதில் என்னன்னா அது வந்து நாட் அப் டு த மார்க்காக இருந்துச்சுன்னு எனக்கு தோணலை. அதுலேயும் சில பாயிண்ட்ஸ்லாம் இருந்துச்சு, அதையும் வந்து அமைச்சர் வந்து விளக்கி சொல்ல. மேபி அவரோட இன்எக்ஸ்பீரியன்ஸ் வந்து காரணமாக இருக்கலாம், ஒத்துக்கலாம். எல்லாருமே இப்போ தான் வந்து கற்றுட்டு இருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் திமுகக்கு எதிராக ஒரு வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறத நேரு இண்டோர் ஸ்டேடியமில் நீங்கள் பதவி ஏற்றுக்கிறப்போ சொல்கிறீங்க. எல்லாருமே பரபரப்பாக எதிர்பார்த்தாங்க. வெள்ளை அறிக்கைன்றது இதுக்கு முன்னாடி நிறைய பேர் நடைமுறையில் செஞ்சுருக்காங்க. இந்த வெள்ளை அறிக்கையில் நீங்கள் ஆர்டிஐ போட்டு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எடுக்கலாமோ ஈஸியாக, அதை தான் இவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்கன்னு சொன்னாங்க. எந்த துறையில் எவ்வளோ செலவு பண்ணாதான் வந்து காட்டியிருக்காங்க. பட் எவ்வளோ செலவு பண்ணல, யார் எவ்வளோ அடிச்சா, எவ்வளோ பேர் மேலே குற்றச்சாட்டு இருக்குன்றது தாங்க ஒரு ப்ராப்பர் வெள்ளை அறிக்கையாக இருக்க முடியும். அதானே எஃபெக்டிவாக இருந்திருக்கும். இல்லை, அது வெள்ளை அறிக்கைன்னு சொல்ல முடியாது. அது வந்து அது பியூர்லி பாலிடிக்ஸாக போயிடும். இப்போதைக்கு இவங்க பண்ணியிருக்கிறது வெள்ளை அறிக்கைங்கிறது ஒவ்வொரு முறையும் கவர்மெண்ட் இது வந்து இவங்க மட்டும் இன்னோவேட்டிவாக பண்ணுறது இல்லை. எல்லாருமே ஒவ்வொரு வருஷமும் அதிகாரத்துக்கு வரும்போது அவங்க வந்து வெள்ளை அறிக்கைன்னு ஒன்று காட்டிடுவாங்க. இதுதான் நிதிநிலை அறிக்கை, இப்படி தான் இருக்குன்னு சொல்லி ஓப்பனாக மக்கள்கிட்ட காட்டிட்டு இதுக்கு அடுத்து வந்து இருக்கிறது எங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கிறது இதை வச்சு கம்பேர் பண்ணிக்கோங்கிற மாதிரி தான் பண்ணுவாங்க. அதே ஒரு ப்ரொசீஜர் தான் இவங்களும் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் எக்ஸ்ட்ராலாம் இவங்க ஒன்றும் பண்ணலை. இட்ஸ் பேசிக்காக என்னென்னா, இப்போ இருக்கிற டிவிகே யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் பொலிட்டிக்கலாக அவேர்னு சொல்ல முடியாது, பொலிட்டிக்கலாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கிறனால இது கொஞ்சம் அதிகமாக பேசப்பட்டிருக்கு. அதனால நம்ம ஒவ்வொரு இதுவும் முன்னாடி நம்ம வெள்ளை அறிக்கை பற்றி பேசியும் இருக்கிறோம். ஸோ இந்த முறை வந்து டிவிகே கவர்மெண்ட் வந்து இப்படி இந்த வெள்ளை அறிக்கை வெளியிடுதுங்கும் போது அது சார்ந்த விவாதமும் அது சார்ந்த பேச்சுக்களும் உருவாயிருக்கு. ஸோ பேசிக்கலி இதுதான், நம்ம எல்லாருமே கடன்காரங்களாக இருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. இது சரி, தமிழ்நாட்டுக்கு 10 லட்சம் கோடி கடன் இருக்குங்கிறத முன்னாடியே கெஸ் பண்ணி நிறைய பேர் சொல்லிட்டாங்க. நிறைய அமைப்புகள் நிறைய இது வந்துட்டு இந்த முறை வாங்கின கடன்கள்லாம் கால்குலேட் பண்ணும்போது 10 லட்சம் கோடி கடன் வந்து தமிழ்நாட்டுக்கு இருக்குன்னு சொல்லி சில அமைப்புகளே வந்து முன்னாடியே வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து 10 லட்சம் கோடி கடன் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் தான். அதுல வந்து என்ன விஷயம்னா, டிஎம்கே இந்த 5 ஆண்டுல 5 லட்சம் கோடி கடன் வாங்குற அளவுக்கு என்னத்தை பெருசா பண்ணிடுச்சுன்னு தான் யாருக்குமே தெரியல. அப்ப இப்ப இந்த 5 லட்சம் கோடி இவங்க வாங்கியிருக்க எக்ஸ்ட்ரா இந்த வாங்கியிருக்க கடன் உண்மையாகவே மக்களுடைய நலத்திட்டங்களுக்கும் மக்களுடைய செயலுக்கும் செலவிடப்பட்டு இருக்கிறதா, இல்லை இதில் ஏதாவது பெரிய அளவு ஊழல் நடந்திருக்கிறதா அப்படிங்கிறதையும் நம்ம சந்தேகப்படணும். ஏன்னா இது ஒரு அமௌண்ட் வந்து சின்ன அமௌண்ட் கிடையாது, பெரிய அமௌண்ட். லைட்டாக விடுங்க, அங்கங்கே கடிச்சாங்க கூட சில நேரங்களில்
எறும்புகள் வந்து சாக்குப்பைகளை ஓட்டை போட்டுவிடும், எலிகள் வந்து தானியங்களை திருடிவிடும். இந்த மாதிரியான கதைகளை எல்லாம் விஞ்ஞான ஊழல் கதைகள் எல்லாம் நம்ம இந்த வரலாற்றுல பார்த்துருக்கோம். அது தமிழக வரலாற்றுல பார்த்துருக்குறோம். சரியா? அப்ப இந்த மாதிரி நீங்க ஒரு அரிசி மூட்டை குடோனுக்குள்ள இருக்க அரிசியே காணாம போகுது அப்படின்னா 5 லட்சம் கோடி. இது 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 யோசிச்சு பார்க்கவே முடியல. அந்த அளவுக்கு கண்டிப்பா தமிழ்நாட்டில் எந்த மாற்றமும் ஏற்படலை. அதை மட்டும் உறுதியா எல்லாருக்கும் தெரியும். 5 லட்சம் கோடி தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மாற்றம் என்ன யோசிச்சு பாருங்க. இதுல வந்து எத்தனை ரோடு ஒழுங்கா இருக்கு. சென்னை நீங்க பாருங்க, தலைநகரம், ரோடெல்லாம் நல்லா இருக்கா? இன்னும் நான் சொல்றேங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க இந்தியாவில் மற்ற ஸ்டேட்ஸ் இருப்பீங்க, சவுத்தம் கூட விட்டுருங்க, நீங்க நார்த்ல எல்லாம் கொஞ்சம் போய் அவங்க ரோடெல்லாம் எப்படி போட்டிருக்காங்கன்னு போய் பாருங்க. நார்த்தில் போய் பாருங்க. உண்மையிலே சொல்றேன், நார்த்ல எல்லாம் ரோடு அதிகம் நல்லா தான் போட்டிருக்காங்க. அங்கே போயிட்டு வரவங்களுக்கு தெரியும். அதுவும் குறிப்பாக அந்த பைக்லாம் ஓட்டிட்டு போகிறாங்களா அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ரோடெல்லாம் அங்கே எவ்வளவோ பரவாயில்ல. நார்த்தோட சவுத்தை கம்பேர் பண்ணும்போது சவுத்தில் ரொம்ப, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் ரொம்ப மோசமாக இருக்குது ரோடுகள். அதுவும் நகர்ப்புற சாலைகள் வந்து ஒஸ்ட்டு தமிழ்நாட்டுக்கு இருக்குது. இது சுத்தமாக ஒன்றுமே இல்லை. அதாவது இது எப்படி ஆகிப்போச்சுன்னா, இந்த ரோடு போடுறதெல்லாம் அது திருடணுங்கிறதுக்காக தான் அதை பண்ணுறாங்க. இப்படி தான் இருக்குது. அந்த கான்ட்ராக்டுக்கு திருடணும். எப்படி திருடலாம்? அதுக்கு பிளான் பண்ணி தான் பண்ணுற மாதிரியே இருக்கும். ரீசன் என்னன்னா, நான்லாம் இங்கே சென்னையில் ரோடுகளை காட்ட முடியும், எந்தெந்த ரோடுன்னு காட்ட முடியும். இங்கே நம்ம ஏரியாக்களில் இருக்குது அந்த மாதிரி ரோடுகள்லாம். ரோடு போடுவாங்க, ஒரு மிஞ்சி போனால் ஒரு 5 நாள் 6 நாளில் உடச்சு விட்ருவாங்க. எவனா தோண்டுவான் வந்து அங்கே உடச்சு விட்ருவாங்க. திரும்ப அங்கே ஓப்பனாக இருக்கும். திரும்ப அதை மூடி திரும்ப ரோடு போடுவாங்க, பேட்ச் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தா அதுவும் உடஞ்சி போயிடும். என்னது இது கொடுமை? இதுக்கெல்லாம் யாரு காசு அளந்துக்கிட்டு இருக்கீங்க? எப்படி இது எல்லாத்துக்கும் கான்ட்ராக்ட், இதுக்கு எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு கமிஷனு. இது என்னங்க இது? நீங்கள் சந்தேகமா? சென்னையில் இந்த மதுரவாயில் ரோடு, அதுக்கப்புறம் இங்கே நம்ம எங்கள் வீடு அந்த பக்கம்லாம் இருக்குல்ல, ஆர்காட் ரோடு இல்லை, அது ஆர்காட் ரோடு, ரோடு, இந்த ரோடுகள்லாம் அதோட நிலைமையெல்லாம் கொஞ்சம் போய் பாருங்களேன். இது நடந்துக்கிட்டே இருக்கும். இங்கே அந்த இடத்துல ட்ராவல் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். ரோடு போடுவாங்க உடைப்பாங்க, ரோடு போடுவாங்க உடைப்பாங்க. ஏன் இந்த இடத்துல ஒரு பைப்பு வருது, இது முன்னாடியே சொல்ல முடியாதா? கவர்மெண்ட் தானே பண்ணுது கோஆர்டினேஷன். இங்கே ஒரு பைப் வருது, இங்கே ஒரு குழாய் பதிக்கிறோம், இங்கே ஒரு கேபிள் பதிப்பாங்க, இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் உடச்சிச்சு, அந்த டிபார்ட்மெண்ட் உடச்சிக்கிட்டே இருப்பாங்க, இவங்களும் ரோடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நான் அடிச்சு சொல்கிறேன், கடந்த 5 வருஷத்தில் ஒரு 20-25 முறை ரோடு போடப்பட்டிருக்கு. 5 வருஷத்தில் 20-25 முறை ரோடை போடுறீங்கன்னா அந்த ரோடோட தரம் என்ன? 5 வருஷம் கூட தாங்காத ரோடு தானே 25 முறை போடுறது ரோடை. அதுக்கு ஒரு காசு. இப்படி உட்காந்து தின்னு கொளுத்து போயிருக்குது போன கவர்மெண்ட்டு. இது இப்படி தான் இந்த 5 லட்சம் கோடி கடன். இப்போ இந்த 5 லட்சம் கோடி சாரி, அதாவது இவங்க மட்டும் வாங்கின கடன் 5 லட்சம், மொத்தமாக இருக்க கடன் 10 லட்சம். இந்த 10 லட்சம் கோடி கடனை அடைக்கிறதுக்கான வழிமுறைகள் தமிழகத்துக்கு எந்த அரசியல் கட்சிக்கிட்ட இருக்கு? ஒருத்தங்கிட்டையும் கிடையாது, யார்கிட்டையும் கிடையாது. ஒரு சில கட்சிகள் வந்து தற்சார்பு பொருளாதான் அதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்குமே அதை செய்யறதுக்கான காசு ரொம்ப நாள் ஆகும். அதுக்கு காசு எங்கேருந்து வரும்? திருப்பியும் இப்போ அவங்களுமே நிலம் இருக்குன்னா, இப்போ வேளாண் பண்ணைகள் அமைக்கிறோம் அது இதுன்னு சொல்லும் பொழுது, வேளாண் பண்ணைகள் அமைக்கிறதுக்கு காசு யார் கொடுப்பா? நிலங்களை வந்து வாங்கி தான் ஆகணும் கவர்மெண்ட். அந்த கவர்மெண்ட் அங்கேருந்து காசு எங்கேருந்து வரும்? திருப்பி கடன் வாங்குற மாதிரி ஆகும். ஸோ இது பேசிக்காக என்னன்னா, தமிழ்நாடு இல்லை, அதுக்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்கு. பட் நான் அதை இப்போ இங்கெல்லாம் கற்க விரும்பலை. அது நம்மளுடைய அமைப்புடைய அறிக்கைகள். ஏன்னா நம்ம சில விஷயம் இப்போ இன்னலைன் பர்மிட்லாம் நம்ம கொஞ்சம் அதிகமாக டீட்டெயில்டாலாம் பேசி வச்சுருவோம். சிலர் அதை அழகா நேக்கா எடுத்து யாருங்கண்ணா அதெல்லாம் பேசிடுறாங்கண்ணா. நான் என்னங்கண்ணா பண்ணுறது? நம்மளாம் அதை சொல்லும்போது இந்தியானா ஒரே ரத்தம்னா என்னங்கன்னா பேசுறீங்கன்னா அப்படின்னா, ஆனா இப்ப என்ன பண்றதுன்னா இன்னலைன் பர்மிட் வேணுங்கண்ணான்னு சொல்லி பேசுறாங்க. சரி, இப்ப பேசுறாங்கிறது சந்தோஷம். ஆனா குறைஞ்சபட்சம் இதெல்லாம் வந்து தமிழ் தேசியவாதிகள் சொல்லி கொண்டிருந்த கருத்துக்கள். அதை வந்து அப்படியே எடுத்து வேற முலாம் பூசி அப்படியே தூக்கிட்டு போக பார்க்குறாங்க. ஸோ அதனால இப்போ இந்த விஷயங்கள்லாம் நம்ம அமைப்பு தான் எடுத்து சொல்லுவோம். இந்த 10 லட்சம் கோடியும் எப்படி கடன் அடைக்கிறது போகிறதுங்கிறதுக்கான வழிமுறைகளை வந்து நம்ம அமைப்புகளுடைய நிதி சார்ந்த விஷயங்கள் பேசும்போது அதை நான் வெளியே கொண்டு வரோம். அண்ட் தனி எபிசோடில் ஒருத்தர் தமிழ் தேசியத்தை ஹைஜாக் பண்ண பார்க்குறாரு. அது ஒரு எபிசோடாக பேசி விடுங்க. இப்போ நம்ம ஒரு விஷயம் சொன்னோம்ல, தமிழ் தேசியத்தை வந்து அவர் ஹைஜாக் பண்ண பார்க்குறாரு. ஒரு ப்ராக்சியில் வந்துட்டு இருக்காருல்ல ஒருத்தர், அவர் எடுபடாது. ஸோ அது எடுபடாது. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு இந்துத்துவ அரசியலை தான் அவர் முன்னெடுத்துட்டு இருந்தாரு. இப்போ அவர் வந்து அந்த இந்துத்துவ அரசியலிருந்து வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு இந்துத்துவ அரசியல் எப்படி கொண்டு போகலான்னு தான் அவர் யோசிப்பாரு. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள இந்துக்களா இருக்கிறலாம் யாரு?
தமிழர்கள் தானே. அப்ப தமிழர்களுடைய விஷயத்தையும் கொஞ்சம் பேசணும் தானே. அப்ப அவங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை, அதுவும் குறிப்பா திருப்பூர் போன்ற பகுதிகளில் தான் அவர் ஸ்ட்ராங்கா ஃபுட் இது பண்ணலான்னு பாக்குறாரு. அப்ப அந்த இடத்துல அதிகமா இருக்க பிரச்சனைங்கிறது வட இந்தியர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். அதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும்ல. அப்ப அதுக்கான விஷயங்கள் தான் இப்ப நார்த் இந்தியன்ஸ் அப்படிங்கிறாரு. அந்த ஒரு விஷயத்தெல்லாம் எடுத்து பண்றாரு. சரி, இப்பனாச்சும் அந்த புரிதல் அவருக்கு வந்திருக்கு. இதற்கு முன்னாடி இதை சொல்லும் பொழுது தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் போய் வேலை செய்கிறார்கள் தெரியுமா, இங்க இப்ப அவங்களுக்குலாம் அந்த மாதிரி நாங்க என்ன சொல்றோம், எங்களுக்கும் போடுங்கிறோம். நான் தப்பு இல்லையே. இப்ப நாங்க குற்றவாளியா இருந்தா அதுக்கு பயப்படுவோம். நாங்க தான் படிச்சு ஒரு இதுல தானே போய் வேலைக்கு போறோம். அப்ப அதை ஒரு போலீஸ் சர்டிபிகேட் வாங்கிட்டு கொண்டு போறதுக்கு, போலீஸ் சர்டிபிகேட் வாங்கி கொண்டு போறதுக்கு, ஒரு கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கி கொண்டு போறதுக்கு என்ன பிரச்சனை இருக்க போது, எடுத்து கொண்டு போட்டோம், முடிஞ்சு போச்சு. அதே தான் எல்லாருக்கும் பண்ணிருங்கிறேன் நான். இந்தியா முழுக்கவே பண்ண ஒரு இஷ்யூவே இல்லை. அந்தந்த ஸ்டேட்டை விட்டு வெளியிலேருந்து ஒருத்தர் வராருன்னா அவர் ஒரு இன்னலைன் பர்மிட் வச்சுட்டு தான் வரணுங்கிற ஒரு சட்டத்தை இந்தியா முழுக்கவே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுங்களேன். எங்களுக்கு அது பிரச்சனை இல்லைப்பா. நாங்கள் போகிற இடத்துல கஞ்சா வைக்க போகிறது இல்லை, நாங்கள் போகிற இடத்துல குழந்தைகளையோ இதையோ கடத்த போகிறது கிடையாது. எங்களுக்கு தமிழர்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. அவங்க போறாங்க, அவங்க ஒயிட் காலர் ஜாப்ல போறாங்க, அவங்க வேலை செய்யறாங்க, சம்பாதிக்கிறாங்க, வராங்க, இல்ல பிசினஸ் பண்றாங்க, சம்பாதிக்கிறாங்க, வராங்க. இப்ப சமீபத்துல பாக்குறேன் ஒரு வீடியோ, ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன். கேரளால ஒரு தமிழர் போயிட்டு ஏதோ ஒரு கம்பெனி வச்சிருக்காரு. அங்க இருக்க மலையாளிஸ்லாம் தமிழை எப்படி நீங்க இங்க கம்பெனி தொடங்கலாம்னு பேசிட்டு இருக்காங்க. இங்கெல்லாம் ஜூஸ் கடை, டீ கடைலாம் அதுதான் அவங்க வீடியோவே இருக்குங்க. தமிழை நீ போய் எப்படின்னு இது என்னன்னா அவங்க தெளிவா சொல்லும் பொழுதே, தமிழை நீ எப்படி நீங்க இங்க கடை போட்டிருக்க, தமிழ்நாட்டுல இருந்து எப்படி நீ இங்க கடை போடுவ, நீ இந்த கடை போடக்கூடாதுன்னு அவர் ஏதோ ஒரு கோர்சரி ஸ்டாப், இது ஒரு மளிகை கடை மாதிரி கொஞ்சம் பெருசா போட்டிருக்காரு. அதை போயிட்டு நீ எப்படி இங்க எப்படி தொழில் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த குரூப் எல்லாம் போயிட்டு சண்டை போடுறாங்க. இப்போ இங்க சண்டை போடுறவங்க எல்லாம் அவர் சொல்றாங்க, உடனே ஒரு குரூப் என்ன சொல்லிடுச்சு, அவர் ஒரு ஹிந்து, அதனால் அங்க இருக்கக்கூடிய மலையாள முஸ்லிம்ஸ் எல்லாம் அவரை இது பண்றாங்கட்ட. நீ ஒரு ஹிந்து, நீ ஏன் எந்த கடை போடல ஒருத்தவங்க கூட அதுல பேசல. நீ ஒரு தமிழ, நீ எப்படா இங்க கடை போடுறதான் கேக்குறாங்க. புரியுதா? இது அப்படி வீடியோல இருக்கு. அவர் ஏங்க இருந்துங்க எல்லாம் பர்மிஷனோட தானே பண்ணியிருக்கேன், எல்லாத்துக்குமே இது இருக்குங்க, இப்போ ப்ராப்பரா ஒரு கடை போடணும்னா அதுக்கான பர்மிஷன் எல்லாமே அவர் வச்சுதான் போட்டிருக்காரு. இருந்தாலும் பிரச்சனை பண்ணி அடிக்கிறாங்க. கேவிகே ஆட்சி வந்தாதான் சரி வரும். அதுன்னு கேவிக்கு கேரள வெற்றி கழகங்க. சரி, புரியுது. வந்துடும் போதுங்க, பேசாம இருங்க. ஆல்ரெடி அவங்க சன்னி லியோனிக்கு பெரிய கூட்டமெல்லாம் கூட்டிட்டு இருக்கான்னு போன அங்க ஞாபகம் இருக்குல்ல, கேரளால கவர்ச்சி சிலுக்குன்னு அப்படியே ரைட்டா கனெக்ட் பண்றீங்க. ஸ்கெட்ச் மோடிக்கு தான் தெரியுமா, பிரதமர் பதவிக்கு தான் விஜய் அவர்கள் போட்டி போட போறாரு. சரி, நீங்க இப்படிலாம் கனெக்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தேவையில்லாம இப்படி நாங்க ஒண்ணு சொல்றத இப்படி தலையை சுத்தி மூக்க தொட்டிங்க அப்படின்னா முக்தாருக்கு என்ன நிலைமை ஆயிருக்குன்னு பாருங்க. என்னங்க குண்டாஸ் போட்டாங்க. அதாவது முக்தாருக்கு குண்டாஸ் போட்டிருக்காங்கும் போது எனக்கு கொஞ்சம் ஒரு ஃபீல் வருது. அது தப்புன்னு சொல்றதுக்கு எனக்கு மனசு வரல. பட் டெக்னிக்கலி குண்டாஸ் இதுக்கெல்லாம் போடக்கூடாதுங்க. ஒருத்தங்களை தப்பா பேசுனது தப்பு தான், அவரை அரெஸ்ட் பண்றது கரெக்டு தான், அது வரைக்கும் கரெக்டு. பட் குண்டாஸ் போடக்கூடாதுங்க. இந்த மாதிரியான வழக்குகளுக்கு குண்டாஸ் போடக்கூடாது. இது குண்டாஸ் அபியூஸா போகும். இந்த மாதிரி குண்டாஸ் அபியூஸ்ல தான் எல்லா அரசியல்வாதிகளும் அவதிப்படுறோம். இப்ப நாளைக்கு நம்மளை கைது பண்ணாலும் என்ன பண்ணுவாங்க, குண்டாஸ் தான் போடுவாங்க. நான் அதுதான் சொல்றேன்ல, திமுகவோட அதே ஃபார்மட்டுங்க. இது கவர்மெண்ட் எல்லாருமே, திமுக மட்டும் இல்ல. இப்ப நான் ஏடிஎம்கே ஆட்சியில தான் குண்டாஸுக்கு போனேன். ஸோ பேசிக்கா என்னன்னா, குண்டாஸுங்கிறது தப்பு, அதை இப்படி பண்ணக்கூடாது. கஞ்சா விற்பவர்கள், பெண்களை வைத்து தொழில் செய்யக்கூடியவர்கள், அதுக்கப்புறம் மணல் மாஃபியாக்கள், அதுக்கப்புறம் சாராயம் காய்ச்சுபவர்கள், ரவுடி, அதுக்கப்புறம் அதான் கந்துவட்டியும் அது கூட சேர்ந்த ரவுடித்தனமும், மக்களை மிரட்டுதல், மக்களுக்கு தொடர் அச்சுறுத்தல் கொடுப்பவர்களுக்கு மட்டும்தாங்க குண்டாஸ் கொடுக்கணும். மக்களுக்கு தொடர் கேவலமான செயல்களில் ஈடுபட்டார் முக்தார், அவருக்கு அதுக்காக கைதுங்கிறது வேற. ஆனா குண்டாஸ் அப்ளிகபிள் ஆகலை. ஸோ நமக்கு ஆகாதவங்களெல்லாம் கைது பண்ணுறதுங்கிறது ஒன்று. அதுக்கப்புறம் திரும்ப இந்த குண்டாஸு இதெல்லாம் பண்ணுறதுங்கிறது திரும்ப அந்த ஒரு பவர் அபியூஸுங்கிற ஃபீல் தான் நமக்கும் வருது. தயவு செஞ்சு தப்பானவங்க தான், நான் அதுக்கெல்லாம் ஆதரவே இல்லை. கைது பண்ணதை நான் வரவேற்கிறேன். அதில் எனக்கு இன்ஃபேக்ட் குண்டாஸ், அதாவது முக்தாரை கைது பண்ணுங்கன்னு நம்ம 2-3 வீடியோவில் கூட நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா அது எதுக்கு அந்த கைது பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன்னா, முக்தார் மாதிரியான நபர்கள் நம்ம என்ன வேணாலும் இந்த சமூகத்தில் பேசலாம், யாரும் எதுவும் செய்ய முடியாதுங்கிற திமிரில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடாது.
ஒரு செக் இருக்கணும். இல்லை வரம்பு மீறுறாப்புல, வரம்பு மீறும்போது ஒரு அடி கொடுத்தாதான் அந்த வரம்புக்குள்ளே அவங்க செயல்படுவாங்க. ஏன் இல்லைன்னா முக்தார் இந்த மாதிரி வந்து வரம்பு மீறி செயல்படுறாப்புல, நம்மளும் வரம்பு மீறி செயல்படுறாங்க, ஒரு 4 பேர் கிளம்பிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படி நிறைய பேர் கிளம்பிக்கிட்டே தான் இருக்காங்க. நானும் பார்க்குறேன், இணையதளங்கள் சோசியல் மீடியாலாம் பார்க்குறோம். சில ஐடிவிங்லாம் இருக்குங்க, அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து உத்தம புத்திரங்கன்னு காட்டிக்குவாங்க. நாங்களாம் எவ்வளோ பெரிய உத்தம புத்திரர்கள் தெரியுமா அப்படிம்பாங்க. ஆனால் சைடில் ஒரு 10 ஐடியா ஃபேக் ஐடியா வச்சு அசிங்கமாக குடும்பத்தை பேசுறது, அசிங்கமாக பேசுறது, உரிமையில பேசுறது, ஃபோட்டோ மார்க் பண்ணுறது, இது பொழப்பா வச்சுட்டு அலைகிறாங்க. இழிவிலும் இழிவான இழி ஜென்மங்கள். அந்த இழி ஜென்மங்களுக்கு எவ்வளோ பாடத்தை மக்கள் போகட்டினாலும் அந்த இழி ஜென்மங்களுக்கு அந்த புரிதலே வர மாட்டேங்குது. ஸோ பேசிக்காக என்னன்னா, இது இழிவானதுங்க, இதுகளெல்லாம் பேசுறது தேவையில்லை, கட் பண்ணி விட்டுட்டு நம்ம பாட்டு போகிறோம். பட் முக்தார்மனையான நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருந்தால் இந்த இழி ஜென்மங்களும் அப்படியே ஜாலியா இப்படி பேசலாம் அப்படி பேசலான் இருக்குங்க. ஸோ தடுக்கிறது கரெக்ட், கைது பண்றது கரெக்ட், அரெஸ்ட் பண்றது கரெக்ட். அந்த அதாவது எப்படின்னா, இப்போ அரெஸ்ட் பண்றீங்களே, அதை கரெக்டாக அரெஸ்ட் பண்ணி அந்த குறிப்பிட்ட இதில் உடனடியே விசாரணைக்கு உட்படுத்தி தண்டனையாக மாற்றிடணும். இப்போ ஆன்லைன் அபியூஸ்க்குமே தண்டனைகள் வந்து பார்த்தீங்கன்னா 6 months 1 yearலாம் இருக்கும். அதை வாங்கி கொடுங்க. அப்புறம் தண்டனையை பெற்றுட்டு அவங்க ஓடி அலையிட்டோம். தண்டனையை வாங்கிட்டு அவங்க ஓடி அலையிட்டோம். அந்த தண்டனை ரத்து செய்ய சொல்லுங்க, இது பண்ண சொல்லுங்கன்ட்டு அவங்க அலைஞ்சிக்கிட்டு கலையிட்டோம். ஸோ இதுதான் நம்ம சொல்ற விஷயமே ஒழிய, இதை நீங்க பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். பட் இவர் அரெஸ்ட் பண்ணணும், இப்போதைக்கு இருக்க ஈஸியான வழிமுறை வந்து குண்டாஸ் தான் அப்படின்னு சொல்லி குண்டாஸில் கைது பண்றதுங்கிறது இது பவர் அபியூஸாக தான் பார்க்கப்படும். சரி, அது இல்லாமல் தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே அதிகமாக குண்டாஸை அபியூஸ் பண்ற மாநிலம். ஃபேக் குண்டாஸ் அதிகமாக இருக்கு. அதே போல போர்டில் குண்டாஸ் உடையிறதும் அதிகமாக இருக்கிறது வந்து தமிழ்நாட்டில் தான். ஸோ இதனால இந்த குண்டாஸ் அபியூஸை வந்து நான் யாருக்கும், அவங்க அவ்வளோ பெரிய அயோக்கியராகவே இருந்தாலும் முறைப்படி குண்டாஸ் பொருந்தாத நபர்கள் மீது குண்டாஸ் போடக்கூடாதுங்கிறதா என்னுடைய இது. சரி, இப்போ கடைசி கேள்வி, ஆனால் ரொம்ப முக்கியமான கேள்வி. சரி, நிதிநிலை இப்படி இருக்கு, வெள்ளை அறிக்கை சொல்லிட்டாங்க. ஸோ வந்து கஜானா காலியாக இருக்குது, ரொம்ப கடன் பட்டு இருக்கிறோம், நிலைமை மோசமாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் நீங்கள் எப்படி வந்து எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனியாருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, டாஸ்மாக் வந்து தனியார் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, போக்குவரத்து துறை தனியார் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வழிவகை செய்கிற மாதிரி இதெல்லாம் ஒரு ப்ளூட் மாதிரி காட்டுறாங்க, டீசர் மாதிரின்னு வச்சுக்கலாம். இதே மாதிரி தான் இவங்க எண்ணிலடங்காத வாக்குறுதிகளை வந்து அள்ளி கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த நிலைமை இப்படி இருக்குது, அதனால் இந்த 5 வருஷம் மட்டும் இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா 5 வருஷமாக 10 வருஷம் எங்களுக்கு தாங்க, நாங்கள் தமிழ்நாட்டை மாத்திரம் சொன்ன வாக்குறுதிகள்லாம் வந்து நிறைவேற்றுறோம்னு சொல்லிட்டு வந்து நிற்பாங்களா? அதற்கான ஒரு ப்ரிப்பரேஷன் சொல்லியிருக்காங்களா? டிவிகே கவர்மெண்ட்லேருந்து யாராவது அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ இல்லை முதலமைச்சரோ இந்த மாதிரி சொல்லியிருக்காரா? அப்படி சொல்லலை. ஆனால் ஸ்டார்டிங்கில் அவகாசம்னு ஒன்று கேட்டார். இன்னும் சில திட்டங்கள்லாம் எப்படி முடிக்க அவகாசங்கள் கேட்கறது நான் இப்பவும் தப்பு சொல்லலை. சரி, அதுதான் இப்போ இருக்க ஒரே ஆப்ஷனும் கூட. நான் அதையும் நம்ம பேசலாம் எண்டில். பட் இப்போ வரைக்கும் வந்துட்டு இதுதான் திமுக எங்ககிட்ட விட்டுட்டு போகிற தமிழ்நாடுங்கிறத மட்டும்தான் இவங்க எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்களே ஒழிய, இந்த தமிழ்நாட்டை நாங்கள் மாற்றுறதுக்கு நாங்கள் செய்யக்கூடிய வழிமுறைகள் என்னவாக இருக்குங்கிறத வந்து டிவிகே கவர்மெண்ட் இப்போ வரைக்கும் நமக்கு எந்த வித கைடன்ஸும் கொடுக்கல. பண்ணுவோம் அப்படி எப்படி பண்ணுவோம்னு அவங்க சொல்லவும் இல்லை. இதை தேர்தலுக்கு முன்னாடியே அவங்க சொல்லலை. மாறா அவங்க தேர்தலுக்கு முன்னாடி சொன்னது என்னன்னா, 10 லட்சம் கோடி கடன் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரிந்தாலும் 10 லட்சம் கோடி கடனை கணக்கிலே எடுத்துக்காம தான் தேர்தல் அறிக்கைகளை வந்து டிவிக்கே வெளியிட்டு இருந்தது. பட் அது வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜின்னு தான் நான் பார்க்குறேன். புரியுதுங்களா? ஏன்னா ஜெயிக்கிறதுக்கு எல்லாரும் ஆளாளுக்கு ஒன்று சொல்லும்போது எல்லாரும் சொல்லிட்டு தான் போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. அதுக்கு எதிராக இல்லை நான் எதுவும் கொடுக்க மாட்டேன், இலவசம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லும்பொழுது அவங்களுக்கு பேக் ஃபயர் தான் ஆகுது அது. ஸோ பட் இந்த நிதிநிலை அறிக்கைகள் இப்போ வந்து இப்படி சமர்ப்பிச்சிட்டிங்க, இந்த ஒரு எங்களுக்கு இவ்வளோ கடன் இருக்குது, இதெல்லாம் புரியுது. இப்போ இவங்க சொன்னது எல்லாத்தையும் செய்ய முடியுமாங்கிற கேள்வியை நீங்கள் இயல்பாக யோசித்து பார்த்தால் கடன் வாங்காமல் செய்ய முடியாது. திருப்பியும் கடன் வாங்கணும், திரும்ப கடன் தான் ஏறும். ஸோ நம்ம சைட்லேருந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, நீங்கள் இப்போ அறிவிச்சிருக்கிறதெல்லாம் செய்யணுங்கிறத மெனக்கெடாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் அதை வச்சு தான் எதிர்கட்சிகள் திருப்பி அது வேற இல்லை, ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். பட் நீங்கள் எது அதிக டேமேஜ் நமக்கு ஏற்படுத்தும் நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். தமிழ்நாட்டுக்கு கட்சிகளை விட்டுருங்க, தமிழ்நாட்டுக்குன்னு நம்ம பாருங்க. இப்போ டிவிகே ஜெயிக்குது தோக்குது, ஐ டோன்ட் கேர். டிஎம்கே இதை வச்சு நாளைக்கு அரசியல் பண்ணோம், ஐ டோன்ட் கேர். நான் இப்போ கேர் பண்ணுறது தமிழ்நாடுடைய நிலைமை என்ன. இவங்க 2 பேருக்குமே நம்ம எந்த ஒரு இதுவும் இல்லை. பட் நாளைக்கு தமிழ்நாட்டோட நிலைமை என்னவா இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் அவர்கள் சொன்னது போல் அவர் எல்லாத்துக்கும் செய்கிறதுக்கு திரும்ப கடன் வாங்குறாருன்னு வைங்க, அது எங்கே போய் நிற்கும்? இப்போவே நம்ம ஒவ்வொருத்தர் மேலேயும் 1,28,000 ரூபாய் கடன் இருக்குது அப்படின்னா, இவர் ஆட்சியை முடிச்சு போகும்போது 2 லட்ச ரூபாய்க்கு கொண்டு வந்து விட்டுருப்பார்.
இல்லை 2,50,000 கொண்டு வந்து விட்டுருப்பார். கரெக்டா? இதனால தமிழ்நாடு வளர்ச்சி அடையுதுன்னு நம்ம நம்பணுமா? இது வளர்ச்சி அல்ல. இது வந்து நம்ம அழிக்கக்கூடிய செயலில் தான் போய் முடியும். ஏன்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்மளால இந்த கடன் கொடுத்தவங்களுடைய ப்ரெஷர்லேருந்து வெளியில் வர முடியாது. ஒரு ஒன்லி சொல்யூஷன் நாங்கள் அது எங்களுடைய அமைப்பு இருக்கும்போது நான் அதை வந்து சொல்கிறோம், இந்த கடன் எப்படி அடைக்க முடியும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஆனால் அதை நான் இப்போ சொல்லிட்டேன்னா எல்லாரும் டிப்பி அடிச்சு பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ நம்ம அமைப்பு அது ரிலீஸ் ஆகி வரும்பொழுது அப்போ நாங்கள் கொடுக்கும்போது என்னென்ன மாற்றங்கள் இதில் கொண்டு வருவோங்கிறத நான் வந்து எடுத்து காட்டுறேன். அது நம்ம கட்சியாக உருவாகும் பொழுது அது வந்து மக்கள்கிட்ட போய் சேரட்டும். அப்போ அது இவர் சொல்கிறது சரின்னு நம்புறவங்களாம் அன்றைய காலகட்டத்தில் அது சரின்னு பட்டுச்சுன்னா வாங்க, ஆற்றல் மிக்க இளைஞர்கள், அது உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை கொண்ட இளைஞர்கள் நம்ம கூட வந்து நில்லுங்க. அதை தான் நம்ம இங்கே சொல்கிறோம். இது இருக்கட்டும். இப்போ இதை இந்த இடத்துல இந்த சிச்சுவேஷனில் நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 3 அல்லது 4 ஆண்டும் கூட இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, குறைஞ்சபட்சம் 2.5 ஆண்டுகளுக்கு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோங்கிற இடத்துக்கு டிவிகே அரசாங்கம் வராமல் இருப்பது நமக்கு நன்மை. நமக்கு நன்மை. வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை நாங்கள் உடனே இப்போ வரைக்கும் கண்டினியூயிங் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். டிஎம்கேவோட வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு கண்டினியூ ஆகுதுல்ல சிலது, அது அப்படியே கண்டினியூ ஆகட்டும். இந்த 1000 ரூபா கொடுக்குறது இதெல்லாம் கண்டினியூ ஆகட்டும். டிவிக்கே சொன்ன வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்கிறது ரிஸ்க்கு. திரும்ப கடன் ரிஸ்க்குலாம் இல்லை, திரும்ப கடன் வாங்குவீங்க. கடன் ஒரு லெவலுக்கு மேலே போகும்பொழுது பன்னாட்டு நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கடனை வசூலிக்க முடியாது. ஸோ அந்த கடனை வசூலிக்கிறதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நேச்சுரல் ரிசோர்ஸில் கை வைப்பாங்க. தமிழ்நாட்டை சுற்றி நேச்சுரல் ரிசோர்ஸஸ் நிறைய கிடக்குது. இப்போவே நீங்கள் கவனிச்சிங்கன்னா பரந்தூர் விமான நிலையத்துடைய விஷயங்களில் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்க. டிவிகே அரசாங்கம் என்ன சொல்லுச்சு? டிவிகே அரசாங்கம் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் என்ன சொன்னார்? போராடுவேன், நான் வந்து பரந்தூரில் விமான நிலையம் வராமல் பாதுகாப்பேன், போராடுவேன்னு சொன்னார். நம்ம எல்லாரும் எதுக்காக விமான நிலையம் வரக்கூடாதுன்னு சொன்னோம்? ஏன்னா பரந்தூர் வந்து ஒரு நீர்பிடிப்பு பகுதி. நீர்பிடிப்பு பகுதியில் வந்து விமான நிலையம் வைக்காதீங்க. சென்னையில் வேற எங்கே வேணாலும் விமான நிலையத்தை காட்டுங்க, ஆனால் நீர்பிடிப்பு பகுதியில் வைக்காதீங்கன்னு தான் நம்ம எல்லாருமே சொன்னோம். இதில் ஏதாவது குழப்பம் உங்களுக்கு இருக்கா? இப்போ நீர்பிடிப்பு பகுதியில் திரும்ப நிலத்தை அபகரிக்கிறதுக்கு அதிகாரியை நியமிச்சிருக்கீங்களே, பரந்தூர் விமான நிலையம் வரப்போறதுல அதிகாரி அதை நாங்கள் பண்ண மாட்டோம்னு இப்போ ஆட்சிக்கு வந்தோன்னா சொன்னீங்க. சொல்லிட்டு திரும்ப வந்து அந்த நிலத்தை கையகப்படுத்துறதுக்கு புதிய அதிகாரியை நியமிச்சு நிலங்களை கையகப்படுத்துறீங்களே, எதுக்கு கையகப்படுத்துறீங்க கேட்டா சிப்காட் வரும் அப்படிங்கிறீங்க. சிப்காட்டுக்கு வரணும்னா நம்ம எல்லாரும் போராடிக்கிட்டு இருந்தோம். பரந்தூர் எதுவுமே வரக்கூடாது, விவசாயம் இருக்கக்கூடியது விவசாய நிலங்கள். அது மட்டும் இல்லாமல் சதுப்பு நில பகுதிகள், நீர் தேக்க பகுதிகள். அந்த நீர்த்தேக்க பகுதிகளை நோண்ட வேண்டாம், அந்த நீர்த்தேக்க பகுதிகள் நீர்த்தேக்க பகுதிகளாகவே இருக்கட்டும். அதை எவ்வாறு பயன்படுத்த முடியுமோ அவ்வாறு பயன்படுத்தலாம். வேற இடம் கட்டாந்தரையில் நீங்கள் சிப்காட்டை போடுங்க, கட்டாந்தரையில் கொண்டு போய் எதையோ இண்டஸ்ட்ரீஸை கொண்டு வாங்க, டெவலப் பண்ணுங்க. பரந்தூரில் வேண்டானோ கரெக்டா? இப்போ பரந்தூரில் சிப்காட்டை கொண்டு வருவோம்னா இது என்ன, எங்கே போய் நிற்கிது? இது என்ன, யாரை ஏமாத்துறீங்க? பரந்தூர் மக்களை மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் ஏமாத்துறோம். இது பண்ணலாமா? வாக்குறுதிக்கு உண்மையாக இருங்கன்னு தான் கேட்குறோம். ஸோ நலத்திட்டங்களை கொஞ்சம் தள்ளி கூட கொடுங்க, பிரச்சனை கிடையாது. 2 வருஷம் கூட கேப் எடுத்துட்டு சரி செய்துட்டு நிதிநிலை இதெல்லாம் கொஞ்சம் சரி செஞ்சுட்டு கடன் அடைக்கிற இடத்துக்கு கொஞ்சம் வந்துட்டு பண்ணுங்க. பட்டு இது என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் சொல்கிறேன், நம்ம அமைப்போடைய வைக்கக்கூடிய சில ரிஃபார்ம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அந்த ரிஃபார்ம்ஸ்லாம். பட் அந்த ரிஃபார்ம்ஸ்லாம் நடந்துச்சு அப்படின்னா ஒரு விஷயத்தை கேரண்டி பண்ணலாம், 5 வருடத்திலேயே தமிழகத்துடைய கடனை பாதியாக குறைச்சிடலாம். கடனை பாதியாக குறையும், அதெல்லாம் வட்டிலாம் கட்டுறது போக கடனை பாதியாக குறைச்சிட முடியும். ரியலிஸ்டிக் சொல்யூஷன். ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் ஆனால் ரியலிஸ்டிக் சொல்யூஷன். ஆனால் அந்த 5 வருஷம் வந்து தமிழ்நாட்டுடைய ஸ்ட்ரக்சரே மாறும். இந்த சென்ஸ் நம்மளுடைய எக்கனாமிக் ஸ்ட்ரக்சரே வந்து ஷிஃப்ட் ஆகும். ஆனால் அந்த ஷிஃப்டிங் நடந்து முடிக்கிறதுக்குள்ள நம்மளுடைய கடன் முடிஞ்சிடும். 5 வருஷத்தில் அது முடிஞ்சிடும்னா பாதியாக குறைஞ்சிரும். அடுத்த 5 வருஷத்தில் முழு கடனும் முடிஞ்சு வருவாய் ஈட்டக்கூடிய மாநிலமாக கூட தமிழ்நாடு உயர்ந்து நிற்கும். ஆனால் அந்த ஷிஃப்ட் வந்து நடக்கும் பொழுது பெரிய ப்ரெஷரை உலக வங்கிகளும் உலக வல்லாதிக்க கூட்டமும் அந்த குறிப்பிட்ட அரசுக்கு செய்யும். ஆனால் அதையும் கடந்து தான் அந்த ஷிஃப்ட் செய்யப்படும். அது வேறு வழி இல்லை. அந்த இதை செய்ய வரவன் தான் தமிழ்நாட்டை காப்பாற்றுவோம். அதுக்கான வழிமுறைகளை நம்ம வந்து
இன்னொரு வீடியோலையோ இல்லை நம்ம அமைப்புடைய ப்ராப்பரான இதுலேயோ வந்து நம்ம கொடுக்கணும். ரைட். ஒரு சலனத்துலேருந்து தான் பார்த்தீங்கன்னா ஒரு விடை பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த ப்ராப்ளம்லேருந்து நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து எடுத்து சொன்னது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் இதுலேருந்து மீண்டு வரணும்னா எப்படி சொல்கிறேன்றதையும் சொல்லியிருக்கீங்க. இப்போ இருக்க அரசாங்கம் முன்னாடி இருக்க அரசாங்கம் செஞ்ச அதே தப்பை செய்யுமா இல்லை சரி செஞ்சு கொள்ளுமான்றதை பொறுத்து ஒன்று கொஞ்சம் அவசரப்பட்டு திரும்ப கடன் வாங்க வேண்டாங்கிறது மட்டும்தான் சொல்கிறோம். ஏன்னா கடன் அதிகரிக்க அதோட சுமை நமக்கு பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும். இப்போவே இந்தியாவிலேயே அதிகமாக கடன் வாங்கியிருக்கக்கூடிய மாநிலமாக நம்ம உயர்ந்து நிற்கிறோம். இந்தியாவில் கடன்காரன் யார்? தமிழ்நாட்டுக்காரன். ஸோ இதுதான் நிலமை. ஸோ இது மாறணும் தான் நம்ம எல்லாருடைய விருப்பமும். ஒவ்வொருத்தர் தலையிலையும் 1,30,000 கடன் அப்படிங்கிறது வந்து மாறணும். இது வளர்ச்சி அல்ல, இது ஆபத்து. இதுதான் நம்ம சொல்கிறோம். டிவிகே அரசாங்கம் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுங்கிறத பொறுத்து இவங்க எவ்வளோ கடன் வாங்காமல் இருக்க போகிறதில்ல, இவங்களும் வாங்குவாங்க. ஆனால் குறைஞ்சபட்சம் எவ்வளோ வாங்குறாங்கிறத பொறுத்து தான் இது அடுத்தமாக பேச முடியும். ரைட். சர்க்கார் படத்தை பார்த்துட்டு டிவி ஃபேனை உடைச்ச மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க 1,30,30,000 வந்து 1,50,000 எடுத்துகிட்டு வந்துடாதீங்க. அரசாங்கமே அதாவது பார்த்து முடிவு பண்ணும். நன்றி.